ஹலோ ஆல். ஸோ மதுரை நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து மதுரை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இந்தியாவோட டாப் 10 டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரேங்கிங் வைஸ் கொடுத்துருந்தாங்க, நியூஸ்லலாம் வந்திருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மதுரை தான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, தேர்ட் வந்து சென்னை இருந்தது, செகண்ட் லூதியானா. ஸோ இது ஒரு டாப் 10 லிஸ்ட்லேயே வந்து நம்ம ஒரு ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு சிட்டிஸ் வந்து நம்ம ஊர் மதுரை அண்ட் சென்னை இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எப்படி வந்து நம்ம டோட்டல் இந்தியாவில் நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு மதுரை சென்னை எல்லாம் டெவலப்டா இருக்கு அப்படின்னும் போது வந்து இந்தியாவிலேயே டர்ட்டியஸ்ட் சிட்டி ஃபர்ஸ்ட் மதுரையா அப்படின்னும் போது நமக்கே வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் வருது. ஸோ நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் ஃபீட்பேக் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் மதுரை சிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் டெபியூட்டி மேயர் இவங்க எல்லாமே கூட அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இதுக்கு பிஹைண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த கியூரியாசிட்டி தான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க என்ன ஃபேக்ட் என்ன பேக்ரவுண்ட் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சர்ச் பண்ண வச்சுது. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் என்ன விஷயம், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸோ தட் யூ வில் கெட் டு நோ அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நீங்களும் வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ தட் எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபேக்ட்ஸ் பிஹைண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு டேர்ம்ஸ். இதோட இந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வச்சன், இது ரெண்டுமே ஹிந்தி வேர்டு தான். ஸ்வச்ன்றது வந்து ஸ்வச் அப்படின்னா கிளீன்லினஸ் அப்படின்னு மீனிங். சர்வேக்ஷன் அப்படின்றது வந்து சர்வே. ஸோ கிளீன்லினஸ் சர்வே இந்தியாவில் நடக்கிற ஒரு பெரிய அர்பன் சிட்டிஸ்க்கான ஒரு கிளீன்லினஸ் சர்வே. இது எவ்ரி இயர் ஆனுவலாக நடக்கிறது தான் இது. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம 2016 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இதோட இது வந்து 9 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்வச் பாரத், நம்ம இந்த கிளீன்லினஸ் பற்றிலாம் ஸ்வச் பாரத் இனிஷியேட்டிவ்லாம் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, அதோட பார்ட் ஆஃப் அதுக்கு கீழே வர ஒரு அர்பன் இதில் வர ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து இந்த சர்வே. ஸோ எவ்ரி இயர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்களோட அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நடக்கிற ஒரு ஆனுவல் கிளீன்லினஸ் சர்வே தான் வந்து இதுக்கான ரிப்போர்ட் இதெல்லாமே வந்து பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்ரி இயர் இப்போ இது வந்து 2024 அண்ட் 2025 இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய சிட்டிஸ், அர்பன் சிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சர்வே எடுத்துக்கிறாங்க. 2016 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் இந்தியாவில் வெறும் 70+ சிட்டிஸ் தான் வந்து சர்வே பண்ணாங்க. ஆனால் ஒவ்வொரு இயரும் வந்து இது க்ரோ ஆகி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4500+ அர்பன் சிட்டிஸ் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய சிட்டிஸ் வந்து சர்வே பண்ணும்போது இந்த இயர் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சர்வே மெத்தடாலஜியில் நிறைய சேஞ்சஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். சரி, ஏன் வந்து இந்த சர்வே பண்ணுறாங்க, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 3 விஷயங்கள் வந்து பண்ணுறாங்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் இருக்கிற சிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சிட்டிஸ்க்கு அமாங் த சிட்டிஸ் வந்து ஒரு காம்படிஷன் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது எந்த சிட்டி அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு காம்படிஷன், எந்த சிட்டி வந்து ரொம்ப கிளீனாக இருக்கு, சானிடேஷன்ல எது நல்லா இருக்கு அப்படின்றத ஒரு காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது நம்பர் 1 அப்ஜெக்டிவ். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிட்டிசனோட இன்வால்மெண்ட்ஸ் இருக்கணும். இப்போ நம்மலாம் இருக்கோம் இந்த சிட்டிஸ்ல அப்படின்னாக்கா நம்ம சிட்டியோட சானிடேஷன், நம்ம சிட்டியோட கிளீன்லினஸ்க்கு நம்மளோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும். நம்ம அதை பற்றி பேசணும், நம்ம அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும், நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதையும் கொண்டு வரணும் அப்படின்றது இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ். தேர்டு பார்த்தீங்கன்னா கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ சிட்டி அப்படின்றது அளவுக்கு நம்ம இது கொண்டு வரணும் அப்படின்றதும் ஒரு அப்ஜெக்டிவ். ப்ளஸ் வந்து ஒரு 3R பிரின்சிபல், சர்க்குலர் எக்கானமி அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த சர்க்குலர் எக்கானமி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வே பேக் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இதை பற்றிலாம் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் வந்து ஒரு ஜெய்ப்பூர் டிக்ளரேஷன், அதாவது ஏஷியா ரீஜியனில் வந்து இந்தியா வந்து ஜெய்ப்பூர் டிக்ளரேஷனில் 3R பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 3R அப்படின்றது ஒன்றும் இல்லை, ரீசைக்கிள், ரீயூஸ், ரிப்பேர் அப்படின்றது தான் வந்து 3. அதாவது எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அதை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணுறதா இருக்கணும், ரிப்பேர் பண்ணுறதா இருக்கணும், ரீசைக்கிள், ரீயூஸ், இந்த 3 இருக்கணும். அதாவது ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிறோம்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டால் அதோட அது இல்லாமல் அதை ரீசைக்கிள் பண்ணணும், இல்லை அதை ஏதாவது நம்ம ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமே இருக்கணும் அப்படின்றத இந்த இயரோட தீம். ஸோ இது 3 விஷயங்களை வந்து கொண்டு வரணும் பீப்புள் கிட்ட அப்படின்றது தான் இது கவர்மெண்டோட ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ் இந்த சர்வே ஏன் நடக்குது அப்படின்றது.
இப்போ இந்த சர்வேல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டியஸ்ட் சிட்டி தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ டர்ட்டியஸ்ட் சிட்டின்றது இப்போ ரீசெண்டாக இந்த சர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலைல வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இந்த சர்வேயோட ரிசல்ட்ஸ் வந்து ஜூலைல வந்துச்சு. இவங்க நிறைய சிட்டிஸை வந்து ரேங்க் பண்ணாங்க. அதாவது எந்த சிட்டி வந்து கிளீனா இருக்கு, எந்த சிட்டி வந்து சானிடேஷன்ல வந்து நல்லா இருக்கு அப்படின்றதும் ஒரு லிஸ்ட் வந்து இருந்துச்சு. அதே சமயத்துல வந்து இந்த லிஸ்ட்ல வந்து ரொம்ப பாட்டம் லெவல்ல எது வந்து கிளீனா இல்லை அப்படின்றதும் ஒரு ஸ்கோர் வைஸ் வந்து இதோட மெத்தடாலஜில நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கோர் வைஸ் ரொம்ப கம்மியாக வந்தது. அதில் கம்மியாக ஒரு சில கேட்டகரியில் கம்மியாக வந்தது தான் வந்து மதுரை நம்ம ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பட் நம்ம தெரியும் இல்லைங்களா, ஒரு மீடியா நம்ம நியூஸ் வந்தாலே வந்து ரொம்ப ஒரு சென்சேஷனலாக தான் நியூஸ் ஹெட்லைன்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டு ஏதோ மதுரை தான் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு. பட் அப்படி கிடையாது. ஸோ இப்போ இதோட மெத்தடாலஜி வந்து நம்ம பார்க்கலாம். இது எப்படி வந்து இந்த சர்வேல எப்படி வந்து இதை மெஷர் பண்றாங்க, எந்த பேசிஸ்ல வந்து ரேங்கிங் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து 4 டைப்பா வந்து இதோட மெத்தடாலஜி இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு சிட்டியில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை, நீங்க சென்னை அப்படின்னு எடுத்துட்டீங்க, இல்லை உங்க சிட்டியில் நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்க சிட்டியில கவர்மெண்டோட சர்வீஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த கிளென்லினஸ், இந்த சானிடேஷன் அப்படின்ற ஒரு டாபிக்ல, அதாவது அவங்க வந்து அவங்களோட அந்த டெலிவரி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஒரு கார்பேஜ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க, பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த கிளென்லினஸ் ரிலேட்டட், சானிடேஷன் ரிலேட்டடுக்கான ஒரு அந்த 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 விஷயத்தில் கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். ஒரு பெரிய ஸ்கோரிங்கில் வந்து இதுவுமே வந்து ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இது வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ சிட்டி. இது ரெண்டுமே வந்து எந்த லெவல்ல இருக்காங்க, இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, இதுக்கான ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத மெஷர் பண்றாங்க ரேங்கிங்க்கு. ஸோ இது வந்து நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சிட்டிசனோட வாய்ஸ், அதாவது சிட்டிசனோட ஃபீட்பேக். இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை அப்படின்னா இப்போ நம்ம சிட்டிசனாக இருக்கணும்னா நம்மளோட ஃபீட்பேக் என்ன, நம்மளோட வாய்ஸ் என்ன, சானிடேஷன் பற்றி, கிளீனஸ் பற்றி அப்படின்றதும் வந்து இதோட ரேங்கிங்ல வந்து வருது. ஸோ இதுதாங்க முக்கியமாக வந்து ஒரு 3 மெஜாரிட்டி ஆஃப் த கிரைட்டீரியா மெத்தடாலஜி டு ரேங்க் த சிட்டிஸ், என்ன ஸ்கோர் வராங்க அப்படின்றது. இப்போ ரேங்கிங், இந்த ரேங்கிங் ஸ்கோர் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிபிக்கலாக வந்து இந்த சர்வீஸ் லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3000 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி, கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி அப்படின்ற டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கோர் பண்றாங்க, மார்க்ஸ் வருது. ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீக்கு வந்து 1000 மார்க்ஸ் வருது. அண்ட் சிட்டிசன் வாய்ஸ்க்கு 2250 மார்க்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு மெஷர்மெண்ட் பண்ணும்போதும் இந்த ஸ்கோர் வந்து கொடுத்து ஃபைனலாக எந்த ஸ்கோர் வருது அப்படின்றது தான் வந்து நம்ம இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் சிட்டிஸை வந்து ரேங்கிங் பண்ணுறாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4500+ அர்பன் சிட்டிஸ் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி 2016 இந்த சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸும் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் அமேசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 இப்போ வரைக்கும் மத்திய பிரதேஷ்ல இருக்கிற இண்டோர் அப்படின்ற ஒரு சிட்டி தான் வந்து டாப் நம்பர் 1, அதாவது கிளீன் சிட்டி, சானிடேஷன், இந்த என்டையர் ஸ்கோரிங்ல இந்த ஹை லெவல் டாப்ல இருக்கிறது, கிளீனா இருக்கிறது அப்படின்னு ரேங்க் பண்ணது இண்டோர் தான். கன்சிக்யூட்டிவா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 2016 இப்போ வரைக்கும் அவங்க தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் வந்து வரதுனால நம்ம அண்ட் அந்த காம்படிஷன் வந்து ஹெல்த்தியா இருக்கணும், ரெலவெண்டா இருக்கணும் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு அர்பன் சிட்டி, ஒரு 50,000 பீப்புள் இருப்பாங்க, இல்லை ஒரு 1 lakh பீப்புள் தான் அந்த சிட்டியில் இருப்பாங்க. அவங்களையும் 10 lakh மேலே இருக்கிற சிட்டியும் நம்ம ஒன்றா நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்சிடரேஷன்ஸ் வச்சு ஒரு கேட்டகரைஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சூப்பர் ஸ்வச் லீக் அப்படின்னு சொல்லி SSL அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த சிட்டிஸ்லாம் வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து டாப்பில் வந்துட்டே இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்கூல்ல இப்போ படிக்கிற பசங்க ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்கனாக்கா அவங்கள வந்து கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற பசங்களே அவங்களே நம்ம ஒன்னா காம்பீட் பண்ண வைக்க முடியாது, அது ஃபேரா இருக்காது இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். எந்த சிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க கன்சிக்யூட்டிவாவோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக குரூப் வச்சுட்டு அந்த காம்படிஷன் நம்ம பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்பர் 1. இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
பாப்புலேஷன் பேஸ்டு கேட்டகரிஸ், அதாவது பாப்புலேஷன் பேஸ்ட், அதாவது மக்கள் தொகை வந்து ஒரு சிட்டில எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வச்சு ஒரு கேட்டகரிஸும் பண்றாங்க. இப்போ அது என்ன பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்மால்ல இருந்து மில்லியன் பிளஸ். வெரி ஸ்மால் அப்படின்றது வந்து ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பீப்புள் கிட்ட கம்மியா இருக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு 10,000 பீப்புளுக்கு கம்மியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மால் பாப்புலேஷன் குரூப்பும் ஒரு ஸ்பிட்டும் வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் மில்லியன் பிளஸ் 10 லேக்கு மேல இருக்கிற பாப்புலேஷன் எல்லாம் ஒரு கேட்டகரைஸா பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ மதுரையும் பார்த்தீங்கன்னா அந்த 10 லேக் பிளஸ் கேட்டகரிஸ்ல தான் வருது. ஸோ இப்போ மதுரை வந்து நம்பர் 1 டர்ட்டியஸ்ட் சிட்டி அப்படின்னு இருக்குன்னாக்கா, அந்த சிட்டிஸ்ல அந்த 4500 சிட்டிஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதுல எத்தனை சிட்டிஸ் வந்து 10 லேக், அதாவது 10 லேக் மேல பாப்புலேஷன் இருக்கோ அந்த லிஸ்ட்ல தான் வந்து மதுரை வந்து லீஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருந்தாங்க. அதனாலதான் அந்த மாதிரி நியூஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பாப்புலேஷன் பேஸ்டு வந்து சில கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்பரண்டா வந்து ஒரு டூல் கிட் கொடுத்துட்டாங்க. எப்படி சாம்பிள் பண்றோம், என்ன மாதிரி யார்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்குறோம் அப்படின்றதும் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் வருது, மதுரை வந்து எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, சென்னை என்ன ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, இப்போ நம்ம வந்து இண்டோர் நம்ம சொன்னோம், டாப்ல இருக்கிறது வந்து இண்டோர், அப்புறம் வந்து நேவி மும்பை, இதெல்லாமே வந்து டாப்ல இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இதோட அஃபிஷியல் டேட்டா கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த மினிஸ்ட்ரி அந்த போர்ட்டலில் வந்து நம்ம ஸ்வச் பாரத் போர்ட்டல் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலே எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் எல்லாமே நீங்கள் வந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மதுரை த டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்ற இந்த நியூஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இதை கிளியராக நீங்கள் பாருங்கள். இது இன்னும் கூட நீங்கள் வந்து கூகுள் பண்ணி இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன, டேட்டா என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லி வர நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து வர சில நியூஸ் எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸ் என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது தான், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் இந்த சேனலோட மோட்டிவ். ஸோ நீங்கள் பார்க்கறது நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்குமே வந்து இதை இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். See you in the next video. Bye.